ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெர்ஷீஸ் உடைய சாக்லேட் சிரப் எப்படி வீட்லேயே நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ஹோம்மேடாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து ஹெர்ஷீஸ் உடைய சாக்லேட் சிரப் இதுதான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மெயினாக வந்து நம்ம டார்க் கொக்கோ பவுடர் தான் எடுக்கணும், லைட் கொக்கோ பவுடர் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து சாக்லேட் சிரப், சாக்லேட் சாஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம டார்க் கொக்கோ பவுடர் தான் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து 4 டேபிள் ஸ்பூன் டார்க் கொக்கோ பவுடர், ½ கப் வந்து நம்மளுடைய நார்மல் கிரானுலேட்டட் சுகர், 1 கப் வாட்டர், ½ டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து தேவையான அளவுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து சிரப் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நல்லா ஹெவி பாட்டம் பேனாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ அந்த பேனில் நம்ம சுகர், வாட்டர் அண்ட் கொக்கோ பவுடர் இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. சுகர் வந்து நீங்கள் கிரானுலேட்டட் யூஸ் பண்ணலாம், கேஸ்டர் சுகர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வேணால் பவுடர் சுகரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பவுடர் சுகர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம டார்க் கொக்கோ பவுடர் போட்டாச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா அடுப்பில் வைக்கும்போது மெயினாக வந்து சூட்டில் நம்ம கொக்கோ பவுடர் போடும்போது சம்டைம்ஸ் கெட்டியாக ஆகிடும். அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை பாயில் பண்ணணும். நான் இப்போ ஹேண்ட் விஸ்கில் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேண்ட் விஸ்கில் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் லம்ஸ் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்ன் ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கார்ன் ஸ்லரி வந்து நம்ம நார்மலாக கார்ன்ஃப்ளவரில் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறது பேர் தான் கார்ன் ஸ்லரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கினா போதும். 1 டேபிள் ஸ்பூன் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இப்போ அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு பாயில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நல்லா வந்து அது பாயில் கொஞ்சம் நல்லா சூடாகி வர வரைக்கும் நீங்கள் வந்து ஹேண்ட் விஸ்கில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நமக்கு ஸ்பேச்சுலா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, சம்டைம்ஸ் லம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது நல்லா பாயில் ஆகணும், கொதிக்கணும். அது வரைக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளோடது பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து இப்போது நம்மளுடைய டார்க் மெல்டட் காம்பவுண்ட் சாக்லேட்டை ஆட் பண்ணிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு இந்த சாக்லேட் வந்து நல்லா வந்து கரையணும் அந்த சிரப்பில். அதுக்கப்புறம் தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் இதில் வந்து கார்ன்ஸ்லரி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்பேச்சுலா இருக்கிற சாக்லேட் அதிலே போட்டு மெல்ட் பண்ணுறதுக்காக அது உள்ளே வச்சு நான் மிக்ஸ் பண்ணேன். ஓகேங்களா? இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து நல்லா காம்பவுண்ட் சாக்லேட் வந்து நல்லா உள்ளே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கார்ன்ஸ்லரி இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது கொஞ்சம் கெட்டியானா இந்த சிரப் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஸ்பூனில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ஒரு திக்கான ஒரு ரன்னி டெக்ஸ்டர் தான் நம்மளோட இந்த சாக்லேட் சிரப் வேணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த ஸ்பூனில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இப்படி திருப்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த கோட் ஆகலை. ஓகேங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். ஸோ இன்னொரு 1 நிமிஷம் நல்லா நான் வந்து இதை 30 செகண்ட்ஸ் to 1 minute நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாயில் பண்ணிவிட்டேன். திரும்ப ஒரு தடவை செக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஸ்பூனில் கோட் ஆகிருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய சாக்லேட் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நான் இன்னொரு டைம் வந்து பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா கோட் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஸ்டவ்வில் வந்து இறக்கிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 30 to 40 days நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கேக்குக்கு, ஐஸ்கிரீம் டாப்பிங்ஸ், இந்த மாதிரி டாப்பிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். என்னோடய ஜார் வந்து ஹீட் ப்ரூஃப் ஜார் தான், ஃப்ரீசர் சேஃப் தான். அதனால் நான் டைரெக்டாக ஊற்றிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்னோடய சாக்லேட் கிளாஸில், என்னோடய பேக்கிங் கிளாஸ், குக்கீஸ் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்றத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.